என்னடி இன்னுமா நேற்று நடந்தது மறக்காம இருக்க? உனக்கு என்னப்பா, நீ ஈஸியாக மறந்துடுன்னு சொல்லுவ, ஆனால் எனக்கு தான் தெரியும் என் வழி என்னன்னு. நான் அப்படி மறந்துட்டு நீ ஈஸியாலாம் சொல்லடி, எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம் என்னன்னு. அதுக்காக நேற்றுலேருந்து இப்படியே சோகமாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசினான்னு உனக்கு தெரியுமா? ஸ்டடி நைட்லேருந்து இதே தானடி சொல்லிட்டு இருக்கா. அவள் என்ன பேசினாலும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன பேசினாலும் தெரியுமா, என்ன பேசினாலும் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? சொன்னால் தானே தெரியும். நீ தெரிஞ்சுக்கே வேணாம், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. பிரீத்திமா, உன்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. எவ எது பேசினா உனக்கு என்ன? நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க? இல்லை இனியா, இதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி கூட தான் நம்மளை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் நான் அதுக்கெல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணேன்னா, இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணேன்னா அந்த அளவுக்கு வார்த்தையை விட்டுட்டாங்க. சரிடி, அவள் உன்னை பேசினதாவே இருக்கட்டும். அவள் பேசினதுனால நீ என்ன அப்படி ஆக போறியா? இல்லை நீ எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் இனியா மனசுக்குள்ள ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்குது. விடு பிரீத்தி, பணக்காரங்களாம் இருக்கவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. அது மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. அவங்க எது பேசினாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை பிரீத்தி, அவங்க மேலே 1008 தப்பு இருக்கும். ஆனால் அதெல்லாம் பேசுறதுக்கு ஆளே வர மாட்டாங்க. ஆனால் நம்ம மேலே தப்பே இருக்காது. ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு மட்டும் 1000 பேர் வந்து நிற்பாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட்டு இருந்தோன்னு வை, நம்ம லைஃப்பை நம்மளால் வாழவே முடியாது. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இனியா, ஆனால் நான் ஒன்றும் கல் கிடையாது யார் எது சொன்னாலும் அமைதியாக போகிறதுக்கு. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குடி. அவங்க பேசினதெல்லாம் இப்போ வரைக்கும் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது தெரியுமா? அதான் நான் சொல்கிறேன்ல பிரீத்தி, நீ அவள் பேசுனதெல்லாம் எதுக்கு பெருசாக எடுத்துக்கிற? அப்படி ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட பேசவே இல்லைன்னு நினச்சிக்கோ. அது எப்படி நீ மறக்க முடியும்? ஒரு 10 பேர் இருக்க இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினா அது எப்படி மறக்க முடியும்? உனக்காக தான் பிரசாந்த் சார் பேசினார்லடி, நீ மட்டுமா இருந்து பேசின. உனக்காக பிரசாந்த் சார் வந்து நின்னார்ல, நீ எதுக்காக கவலைப்படுற? அவரால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும். அவருக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி நிற்காத. நான்லாம் அவர் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். என்னடி பேசுகிற? பிரசாந்த் சார் உனக்காக தான் அவங்க மாமா பொண்ணே எய்த்து உன் கூட நின்றுருக்காரு. இவரை போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? ஆமாம் இனியா, நின்னார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதுக்காக நின்னாரு? அவரால் தான் நான் இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நின்னாரு. இப்போ யாரால் எனக்கு பிரச்சனை? அவரால் தான் எனக்கு பிரச்சனை. பிரீத்தி, இந்த மாதிரிலாம் பிரசாந்த் சார் முன்னாடி போய் பேசிடாதடி. அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு. ஏண்டி பேச மாட்டா? அப்போ எனக்கு மனசுன்னு ஒன்று இல்லையா? நான் கஷ்டப்பட மாட்டேனா? சரிடி, கோவப்படாத. ஒருத்தவங்க இப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஃப்ரீயாக தட்டி விட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். என்னடி, நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஆரன் சவுண்ட் கேட்குது. யார் வந்திருக்கா? நானும் உன் கூட தானே நிற்கிறேன், எனக்கு எப்படி தெரியும்? இனியா, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கே மேடம் கிளம்புறீங்க நீங்கள்? சைட் விசிட்டிங்டி. எது சைட் விசிட்டிங்கா? யார் கூட போகிற? அதான் வெளியே கார்த்திக் சார் நிற்கிறாரே, உனக்கு தெரியாதா? அதான் ஆரன் அடிச்சார்ல. அவர் கூடயா? என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அவருக்கு தான் நான் பர்சனல் செக்ரட்டரியில. அதான் அவர் எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போகிறாரு. சரிடி, அதெல்லாம் ஓகே. என்ன தாவணி பாவாடை போட்டுட்டு போகிற? நான் அவர்கிட்ட கேட்டேன்டி, தாவணி பாவாடை தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் அதே போட்டுக்கிட்டுமான்னு கேட்டேன். சரி, அதுக்கு அவர் என்ன சொன்னார்? ஆஃபீஸ் வரும்போது கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம சைட் விசிட்டிங் தானே போகிறோம். ஸோ என் கூட தானே வர பிரச்சனை இல்லை, நீ எதை வேணா போட்டுக்கோ, உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுவே ஓகே அப்படின்னாரு. ஸோ நீயும் தாவணி பாவாடை போட்டு கிளம்பிட்ட? ஆமாண்டி, எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை தானே போட்டுக்க முடியும். சரி, அவர் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருப்பாரு, நீ போ. சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். எப்படி நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. என்னடி, சண்டே அன்னைக்கு கூட இவளுக்கு வேலை இருக்கும்? அதான் சொல்லியிருக்காங்களே சைட் விசிட்டிங்னு, போயிட்டு வரட்டும். சரி, அவளை விடு, நம்ம எங்கேயாவது போகலாமா? நம்ம எங்கே போகிறது? வினோவும் இல்லை, நம்ம 2 பேரும் தான். ஜாலியாக அப்படியே வயலுக்கு போயிட்டு வரலாமா? வயலுக்கா? அதுவும் நம்ம 2 பேர் மட்டுமா? ஆமாண்டி, நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். வீட்லேயே இருந்தால் போர் அடிக்கும். ஸோ அப்படியே வயலுக்கு போயிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே பூ மாதிரியெல்லாம் பார்த்துட்டு வரலாம். நம்ம 2 பேரும் போனால் ஜாலியாக தான் இருக்கும். இருந்தாலும் அம்மா விடணும்ல. அதெல்லாம் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்டி. உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். சரி, ஓகே. அப்போ நீ இங்கே இரு, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? சரி, ஓகே. என்ன சார், சைட் விசிட்டிங் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? சும்மா தான். எதுக்காக பார்க்குக்கு வருவாங்க? சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் தான். பாரா, இந்த மாதிரிலாம் கூட இவருக்கு நடந்துக்க தெரியுமா? என்ன, உள்ள போகலாமா? போகலாம். நானுமே பார்க்குக்குலாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்குமே இந்த மாதிரிலாம் பார்க்குக்கு வரதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, வா உள்ள போகலாம். இது என்னடா, சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இங்கே என்னத்தை நம்ம விளையாடுறது? கார்த்திக் சார். என்ன சார், சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணுறது? அப்போ உனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கா? இல்லை சார், அப்படி இல்லை. இங்கே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறேன். சும்மா இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். குழந்தைங்களாம் விளையாடுறத பார்க்கும்போது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இவர் என்ன அங்கிள் மாதிரி பேசுகிறாரு? என்ன வேணும்? வாய்க்குள்ளேயும் மனைவிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஐயோ, நம்ம பேசினது கேட்டிருக்குமோ? என்ன வேணும்? சைலண்டாகவே இருக்க. உனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கலையா? ஐயா, அப்படிலாம் இல்லை சார், நல்லா இருக்கு. வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். நிஜமாவே இந்த பிளேஸ் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆமாம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போகலாம். சரி வா. ஐயோ, அந்த மரக்கண்ட கேஸ் என்னென்னலாம் பண்ண போதோ தெரியல இன்னைக்கு. ஊஞ்சலில் ஒரு தடவையாவது ஆடி பார்த்துட்டு போகலாமா? ஐயோ, இவர் வேற இருக்காரு. இவர் முன்னாடி ஊஞ்சல் ஆடினா அப்புறம் சின்ன பிள்ளைன்னு சொல்லி கலாச்சி விட்டுருவாரு. சரி, ரொம்ப ஆசையா இருக்கே. என்ன வேணும்? நின்னுட்ட, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, வாங்க போகலாம். என்ன வேணும்? ஊஞ்சல் ஆடணும்னு ஆசையா இருக்கா? ஐயா சச்சா, நினைச்சிட போலையா ஊஞ்சல் ஆடுறதுக்கு? அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. வாங்க போகலாம். நிஜமாவே ஆசையா இல்லையா? சச்சா, அதெல்லாம் இல்லை. எனக்குலாம் ஊஞ்சல் ஆடுறதுக்குலாம் அவ்வளோலாம் பிடிக்காது. அப்படியா? ஆமாம், நான்லாம் ஊஞ்சல் ஆட மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பொண்ணுங்களுக்கு ஊஞ்சல் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்கிறேன்? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் பிடிக்கும். ஆனால் தான் பெரிய பொண்ணு ஆகிட்டல. ஸோ எனக்குலாம் இதெல்லாம் விருப்பம் இல்லை. அப்படியா? பட் பார்த்தா அப்படி தரலையே. வாய் தான் வேணாங்குது, கண்ணு வேணுங்குது. இது
கண்ணு கண்ணு வேணுங்குதா? கண்ணெல்லாம் எப்படி பேசும்? நீங்க எப்படி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. ஏன்டி என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ வளர்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னை வீட்டுல கொண்டு போய் விடுங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும். ஏமா தாயே, ஊஞ்சல் அறியான்னு கேட்டதுக்கா இந்த பதற? நான் தான் சொல்றேன்ல சார், நான் என்ன சின்ன பிள்ளையா ஊஞ்சல் ஆடணும்லாம் ஆசைப்படுறதுக்கு? நான் பெரிய பொண்ணு. ஆமா, அடிக்கடி நீயே உன்னை பெரிய பொண்ணு மென்ஷன் பண்ணிக்கிறியா? சும்மாவே என்ன குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. இதுல நான் மட்டும் ஊஞ்சல் ஆடணும்னு சொன்னேன், குழந்தைனே முடிவு பண்ணிடுவீங்க. என்னம்மா பதிலே காணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வா போலாம். சே, ஊஞ்சல் கூட ஆட முடியல, இவர் கூட எதுக்காக வெளில வந்தோன்னு இருக்கு. ஐஸ். ஐயோ, ஐஸ்கிரீமா? ஊஞ்சல் ஆடலைனாலும் பிரச்சனை இல்லை, பட் ஐஸ்கிரீம் சாப்பிடாம எப்படிடா போறது? ஐயோ, கண்ணு முன்னாடி போறாரே. ஒண்ணுலையே என்ன? இல்ல, என் காதுல ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் திரும்பி பார்த்தேன். இல்ல நானும் எதுவும் சொல்ல, நீங்க போங்க. நிஜமாவே ஒன்றும் சொல்லலையா? அதெல்லாம் இல்லையே, நான் என்ன சொல்ல போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. போச்சு வேணும், நீ பேசினது கேட்டுக்குமோ? இருந்தாலும் எனக்கு ஐஸ்கிரீமும் சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அதான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதுல, வாய் திறந்து கேட்டதா என்ன உனக்கு? அதெல்லாம் எனக்கு வேணாமே. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது, நானும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேணாம். என்ன வேணும் உனக்கு? பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு வேணும். உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். யார் சொன்னா உங்களுக்கு? எனக்குலாம் ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது. இங்க பாரு வேணும், எதுவா இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட பேசுறதுக்கு பழகிக்கோ, சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா சத்தியமா சொல்றேன், நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அது வந்து உண்மையாவே எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது, எனக்கு வேண்டாம். இப்பதான் சொன்னேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு. இப்ப மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ற பத்தியா? ஐயோ, பொய்யெல்லாம் இல்ல, நிஜமாவே எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு தெரியும், உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு. நான் தான் சொல்றேன்ல, நீ இங்கே இரு, நான் வாங்கிட்டு வரேன். கார்த்திக் சார், நான் சொன்னா கேளுங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்போ நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன், அப்படித்தானே? அப்படி சொல்லல. நான் வாங்கி கொடுத்தா வாங்கிப்பியா மாட்டியா? வாங்கிப்பேன், இருந்தாலும் எனக்கு இப்ப வேண்டாம். நீ அமைதியா இரு, இங்கே நில்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சே, இவர் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. நான் நினைக்கிறத அப்படியே புரிஞ்சுட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காரு. இருந்தாலும் வேணும், இன்னைக்கு ரொம்ப லக்கிடி. வேணாம் சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். ஐஸ்கிரீம் நினைச்சாலே ஜாலியா இருக்கு. என்னது? புடிடி. இல்ல, எனக்கு வேண்டாம். இங்க பார்வினோ ரொம்ப பண்ணிட்டு இருந்தா, நான் கிளம்பி போயிடுவேன். சரி கோபப்படாதீங்க, வாங்கிக்கிறேன். சார், என்ன பண்றீங்க? கொடுங்க. இருவினோ, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எதுவா இருந்தாலும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு சொல்லுங்க. இல்ல இது இப்படியே தான் சொல்லணும். ஐயோ, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பைட் கூட சாப்பிட விடாம பண்றாரு. என்ன சார், சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்து வினோ அது வந்து. ஐயோ கடவுளே, வந்து போய் இழுக்காதீங்க சார், ஐஸ்கிரீம் முறுக்கி ஊத்தி போயிடும். சீக்கிரமா சொல்லுங்க. இவளுக்கு ஐஸ்கிரீம் முறுக்கி ஊத்திடும் தான் கவலை. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேட்கறாளா? கார்த்திக் சார், சீக்கிரமா சொல்லுங்க, என்ன விஷயம்? வினோதினி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னல. அப்போல இருந்தே ஒன்று சொல்லணும்னு சொல்லி தான் என்னோட ஐஸ்கிரீமை உருகி ஊத்த விட்டுட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க சார் சீக்கிரம். அது வந்து வினோ, அது வந்து ஹாப்பி ப்ரப்போஸ் டே. கடவுளே, இந்த சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆக்குனீங்களா? என் ஐஸ்கிரீம்லாம் உருகி ஊத்தி போயிடுச்சு பாருங்க. இதை முன்னாடியே நீங்க சொல்லிருக்கலாம்ல. எது? இவகிட்ட எல்லாம் போய் ஃபீலிங்ஸ் எதிர்பார்த்தல கார்த்திக், உன்னைய சொல்லணும். அதான் சொல்லிட்டீங்களா, கொடுங்க ஐஸ்கிரீம். ஆமா தாயே, இந்தா உனக்கு தான், தின்னு. என்ன சார் கோவப்படுறீங்க? நான் எவ்வளவு ஃபீலிங்ஸோட ஹாப்பி ப்ரப்போஸ் டே சொன்னேன், நீ ஏதாவது ஒரு பதில் சொன்னியா அதுக்கு? என்ன சொன்னீங்க? ஹாப்பி ப்ரப்போஸ் டே. எது? ப்ரப்போஸ் டேவா? ஆமா, அது ப்ரப்போஸ் டே. ஹாப்பி ப்ரப்போஸ் டே. என்னடி ஆனா என்ன அர்த்தம்? சேம் டு யூ. அவ்வளவுதானா? என்னது அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற என்ன சொல்லணும்? சரி அவ்வளவுதான், பத்திராத. அது நீங்க தான் அதை சொல்லிட்டீங்களா, கொஞ்சம் தள்ளி போங்க. ஏன் தள்ளி போ சொல்ற? ஏதாவது பண்ணுதா என்ன? எனக்கு என்ன பண்ண போகுது? எனக்குலாம் ஒன்றும் பண்ணலையே. அதான் ஒன்றும் பண்ணல, அப்படியே பத்திர. யார் பத்திரா? நானும் ஒன்றும் பத்திரலையே. அப்படியா? நிஜமாவா? ஒண்ணுமே பண்ணலையா உனக்கு? இது எனக்குலாம் ஒன்றும் பண்ணல, முதல்ல நீங்க தள்ளி போங்க. நீ தான் தைரியமான ஆளாச்சுல, நில்லு. இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏதாவது தப்பா நினைப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தள்ளி போங்க. யார் இருந்தா உனக்கு என்னடி? நானே அதை பத்தி கவலைப்படல, நீ எதுக்கு கவலைப்படுற? நீங்க கவலைப்பட மாட்டீங்க, ஆனா எங்க அம்மா கிட்ட போய் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதான், நீங்க ஃபர்ஸ்ட் தள்ளி போங்க. எப்படி லாஜிக்கே இல்லாம பேசுற? நம்ம இப்ப இருக்கிறது நம்ம ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி. அப்படி இருக்கும்போது யார் போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவா? இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன விடுங்க. விட்டுறவா? விடுங்க. என்ன பார்த்து சொல்லு, விட்டுறேன். கார்த்திக் சார். நான் தான், என்ன பார்த்து சொல்லு, விட்டுறேன். என்ன விடுங்க. என்னடி என்ன பார்த்து சொல்லுனா தரைய பார்த்து சொல்லிட்டு இருக்கா? என்ன? விட்டுறவா? அது வந்து ஒரு மின்சார பார்வையின் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டு. பிரசாந்த், இங்க பாத்தியா? நீ என்ன சொன்ன? பிரீத்தி எப்படியும் கோவமா இருப்பா, ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, அவளை கூட்டிட்டு போகணும் வெளியில அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. இங்க வந்து பார்த்தா இவளுக்கு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்காளுங்க. இதுதான் உன் ஆளு கோவமா இருக்கிறதாடா? அதான் கில், நானுமே கோவமா இருப்பா, பாவம் ரொம்ப திட்டிட்டோம், சோகமாவும் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா, இங்க வந்து பார்த்தா எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காளுங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னலடா, எப்படி இதெல்லாம் மறந்துருப்பாளுகடா அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? நீ தான் கேட்காம கூட்டிட்டு வந்திருக்க. அவ ஆஃபீஸ்ல நடந்ததெல்லாம் மறந்துருப்பாடா, ஆனால் நான் பேசுனதை கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பா, கண்டிப்பா கோவமா தான் இருப்பா. சரிடா, இங்க இருந்து எப்படி அவளுகளை கூட்டிட்டு போறது? என்கிட்ட கேட்டா நீ நல்ல ஐடியாலாம் போடுவ, ஏதாவது ஒன்று சொல்றா.
அப்போ உன் லவ்வுக்கும் நான் தான் பிளான் பண்ணணும், என் லவ்வுக்கும் நான் தான் பிளான் பண்ணணும், அப்படிதானடா? டே லவ்ல இதெல்லாம் சகஜம்டா. ஏன்டா இப்படிலாம் பேசுற? உன் லவ் என் லவ்னு எல்லாம் நம்ம லவ்டா. எது நம்ம லவ்வா? என்னடா சொல்ற? டே நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. நீ என் ஆளோட அக்காவை லவ் பண்ற, நான் உன் ஆளோட தங்கச்சி லவ் பண்றேன். அதை மீன் பண்ணி சொன்னேன்டா. ஓ நீ அப்படி சொன்னியாடா? அப்படி தெளிவா சொல்றா. நானும் ஒரு செகண்ட்ல பயந்து போயிட்டேன். சரி என்ன பிளான்னு சொல்லு. டே அப்போ நீ அவளை சமாதானப்படுத்துறதுக்கு எந்த பிளானும் போடாம தான் வந்திருக்க. ஆமாண்டா, அதுக்கு தானே நீ இருக்க. உங்ககிட்ட கேட்டுட்டு எதா இருந்தாலும் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். எப்பா உங்களை எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலடா. டே அகில் இங்க பாரு, அவகிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அவன் என்ன மன்னிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவா சொல்லு. ஓ அப்ப சாருக்கு மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சிடணும், அப்படித்தானே? ஆமாண்டா, நான் சாரின்னு சொன்ன உடனே அவன் சரின்னு சொல்லிடணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடு. அவ்வளவுதானடா. இதுக்கு என்கிட்ட சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. என்னதுடா? சீக்கிரம் சொல்லு. சொல்றேன்டா. இங்க ஒரு கிணறு உண்டு, உனக்கு தெரியுமா? ஆமாண்டா தெரியும். அது ரொம்ப பெருசா இருக்கும், ஆழமா இருக்கும். அது எதுக்குடா இப்ப கேட்குற? சொல்றேன்டா இரு. உனக்கு நீச்சல் தெரியுமா? டே அகில் உனக்கு தெரியாதா? எனக்கு கொஞ்சம் தான் நீச்சல் தெரியும். அப்போ இந்த ஐடியா உனக்கு பர்ஃபெக்டா இருக்கும்டா. என்னதான்டா ஐடியா சொல்லு. நீ இப்ப என்ன பண்றனா, அந்த கிணத்து மேல ஏறி நின்று பிரீத்தி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீ சரி சொன்னாதான் நான் கீழே இறங்குவேன்னு சொல்லு. அப்புறம் என்னடா? அவ ஈஸியா சரின்னு சொல்லிடுவா. சிம்பிள். அப்போ ஒருவேளை என்ன மன்னிக்கலன்னா அந்த கிணத்துக்குள்ள விழுந்து சாவ சொல்ற, அப்படிதான்டா? பின்ன என்னடா, நீ ஈஸியா சாரின்னு சொல்லுவா, உடனே உங்க சரின்னு சொல்லுவாளா? டே அகில் கலாய்க்காதடா. ஈஸியா ஏதாவது ஐடியா சொல்லு. சரிடா, ஃபர்ஸ்ட் இவங்க இங்க இருந்து எப்படி வெளியில கூட்டிட்டு போறதுன்னு யோசிப்போம். டே அகில் எப்படியாவது இங்க இருந்து மட்டும் அவங்களை வெளியில கூட்டிட்டு போயிருந்தா, அதுக்கப்புறம் கூட நானே சமாதானப்படுத்திடுவேன். டே பிரசாந்த் நீ ஏன்டா கவலைப்படுற? அவளுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிளான் இருக்கு, ஈஸியா சமாதானப்படுத்துறதுக்கும் பிளான் இருக்கு. வா நான் பாத்துக்கிறேன். டே அகில் நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டா நிஜமா தான் சொல்றேன். அதுக்காக இப்ப பல்ல காமிச்சிட்டு இருக்காத. இப்ப நம்ம அவங்க கிட்ட பேச போற விதமே வேற மாதிரி. என்னடா பேச போறோம்? நீ இப்படி 32 பல்லையும் காட்டாம மூஞ்சி மட்டும் நார்மலா வச்சுக்கோ, நான் பேசிக்கிறேன். சரிடா இப்போ ஓகேவா? ஓகே. ஹலோ இனியா பிரீத்தி, இங்க பாருங்க. கம். என்ன சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? அது வந்து இனியா ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயம். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், அதனால தான் கூப்பிட்டேன். என்ன எமர்ஜென்சியா? என்ன சார் ஆச்சு? யாருக்கு என்னாச்சு? இப்போ விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு டைம் இல்லை இனியா. ஸோ குயிக்கா கார்ல இருங்க, போற வழியில சொல்றேன். சார் ரொம்ப எமர்ஜென்சியா என்ன? ஆமா இனியா ரொம்ப எமர்ஜென்சி. ஸோ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. குயிக்கா கார்ல இருங்க போலாம். டே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? டே நீ வாயை வச்சுட்டு அமைதியாடுறா. டே எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவன் முறைச்சிட்டே நிற்கிறாடா. நீ ஏன்டா அவன் மூஞ்சி பாக்குற? நீ அமைதியா நில்றா, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ற, என்னை எதுலையாவது கோத்து விடாம இருந்தா சரி. நீ வாய் முடிடுற, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனியா எப்பா இனியாவே இப்படி மிரட்டி கூப்பிடுறா? அப்ப நம்மலாம் இனியா ஒன்னதான். என்னடி? எங்க கூப்பிடுறாங்க? தெரிலடி, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்றாங்க. எமர்ஜென்சின்னு சொன்னா உடனே கிளம்பி போயிடுவியா நீ? ஏன் அப்ப என்னடி பண்றது? எமர்ஜென்சின்றாங்க, நம்மளோட ஹெல்ப் கண்டிப்பா வேணுங்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? போய் தான் ஆகணும். அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாமலே போகணுங்கிற? எமர்ஜென்சின்னு சொல்றாங்க, இப்போ போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு வரணும், அப்புறம் டைம் ஆயிடும்ல. அப்போ நீ மட்டும் போ, நான் வரல. அது எப்படி நான் மட்டும் போறது? நீயும் வா. நான்லாம் வரல, நான் வீட்டுக்கு போறேன். ஹலோ பிரீத்திமா, எனக்காக வர மாட்டீங்களா? அது வந்து அகில் சார், அம்மா கிட்ட வயலுக்கு போறதா தான் சொல்லிட்டு வந்தோம், அதனால தான் பாக்குறேன். ரொம்ப எமர்ஜென்சிடாமா, இல்லைன்னா நான் உங்களுக்கு கூப்பிடவே மாட்டேன். புரியுது சார், ஆனா அம்மா கிட்ட சொல்லாம எப்படி வருது? அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம்டா. நீங்க கார்ல இருங்க, நான் சொல்லிக்கிறேன். சரி சார், ஓகே. டேய் எப்படிடா? அதெல்லாம் அப்படிதான். நீ வாய் முடியும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. டேய் எங்கடா போறோம்? போகும்போது சொல்றேன்டா, வண்டி ஏறா. ஓகேடா நீங்க போங்கடாமா, போய் வண்டியில இருங்க. ஓகே சார். டேய் என்ன தானே ஆச்சு? ஸ்டார்ட் ஆனிச்சா இல்லையா? டேய் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டுது. டேய் பிரசாந்த் என்ன விளையாடுறியா? டேய் சத்தியமா ஸ்டார்ட் ஆகலடா. நான் என்ன பண்றது? டேய் உன்ன எனக்கு அப்படியே அசிங்கமா திட்டுன்னு போல இருக்குடா உன்ன. டேய் போன வாரம் தானே காரை சர்வீஸ் கூட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியலடா. டேய் போன வாரம் தான் சர்வீஸ் விட்டேங்கிற, அப்படி இப்போ என்னடா இருக்கும்? எனக்கு எப்படா தெரியும்? என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா. டேய் பிரசாந்த் நம்ம மட்டும் வந்திருந்தோம்னா பிரச்சனை இல்லை, நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறது 2 வயசு பொண்ணுங்கள. டேய் எனக்கு புரியுதுடா, நான் என்ன பண்றது? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது, நான் என்ன பண்றது? அகில் சார் என்னாச்சு? அது வந்து கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது இனியா. என்ன சார் சொல்றீங்க? கார் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா இனியா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது என்ன ஊர்னு கூட தெரியல, மழை வேற வர மாதிரி இருக்கு. பிரீத்திமா அதெல்லாம் கார் ரெடி பண்ணிடலாம், நீ பயப்படாத, போயிடலாம் வீட்டுக்கு. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? மணி என்ன ஆகுது தெரியுமா? 5:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதுவும் இந்த காட்டுக்குள்ள எங்க போய் காரை சரி பண்ணுவீங்க? இங்க பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்ல. இனியா எனக்கு புரியுது இனியா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. என்ன சார், வீட்ல இருந்து வரும்போதே கார்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரக்கூடாதா? இல்லடாமா 1 வீக் தான் ஆகுது சர்வீஸ் விட்டு, என்னாச்சுன்னே தெரியல. சரி ஓகே, இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்லை இனியா, இங்க இருந்து நடந்து போய் தான் மெக்கானிக் யாராவது கூட்டிட்டு வரணும். என்ன சார் விளையாடுறீங்களா? மணி 5:30க்கு மேல ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். எப்படி சார் இந்த காட்டுக்குள்ள நிக்கிறது? நாங்க உங்களை தனியா விட்டுட்டு போறோம்லாம் சொல்லல இனியா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். சார் சுத்தி பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு தான் இருக்கு. இங்க எங்க போய் ஹெல்ப் கேட்பீங்க? வேற என்ன இனியா பண்றது? இதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ள நடந்து போய் தான் ஹெல்ப் கேட்கணும். இப்படியே என்ன பேசிட்டே இருந்தோம், குயிக்கா இருட்டிடும். அதுக்கப்புறம் இந்த காட்டை தாண்டது கஷ்டம். ஐயோ நட இனியா, டைம் ஆகுது இனியா, பாரு இருட்ட போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல, சீக்கிரமா நட. சரி. ஏனியா முடியலடி, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. சேம் ப்ராப்ளம் டி, என்னாலே முடியல, ரொம்ப மூச்சுலாம் வாங்குது. இனி எவ்வளவு தூரம் தான் நடக்கிறதுன்னு தெரியல. இனியா என்னாச்சு? முடியல சார், ரொம்ப மூச்சுலாம் வாங்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? சரி ஓகே பிரசாந்த், இதுக்கப்புறமா ஒன்னா பண்ணா மெக்கானிக்கலா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். ஓகேடா, தென் லொகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோ. வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு நீ இப்படியே நடக்க ஆரம்பி. அதே போல நீ போற பிளேஸ்ல ஏதாவது ஷாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணு. ஓகேடா சரி ஓகே, நீ பிரீத்தியை கூட்டிட்டு கிளம்பு. பிரீத்திமா நீ பிரசாந்த் கூட போ. சார் அது வந்து
பிரீத்தி நான் தான் சொல்கிறேன்ல பிரசாந்த் கூட போ. சரி ஓகே. அப்பனா நீ இங்கே என்ன இந்த 2 ரோட்டையும் வேடிக்கை பார்த்துட்டு ஆ என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? சும்மா தான் சொன்னேன், வா போகலாம். பிரசாந்த் பொண்ணு பத்திரம். ஓகேடா, நீ இனியாவது சேஃபாக கூட்டிகிட்டு போ. ஓகேடா. இது என்ன ஊர் சார்? எங்க சார் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? எவ்வளோ தூரம் நடக்கிறது? நானும் உன் கூட தானே நீ இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? அப்போ எந்த இடம்னே தெரியாம தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களா? இனி எவ்வளவு தூரம் நடக்கிறது? தெரியல, மழை வேற பெய்யுது, என்ன பண்ணலாம்? ஆ என்ன பண்ணலாமா? என்ன அவ்வளோ அசால்ட்டா என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? சரிம்மா கத்தாத, நானே ஏதாவது பண்ணுறேன். ஐயோ போச்சு போச்சு, மணி 7 ஆக போகுது. அம்மாலாம் வீட்டில் தேட போறாங்க எங்களை. இருடி, பயப்படாத, அதான் நான் உன் கூட தானே இருக்கேன், போயிடலாம். ஆமா போயிடலாம், ஒரே தெரியா பரலோகத்துக்கு போயிடலாம். எங்க அம்மா கிட்ட எல்லாம் நீங்க இருந்து பார்க்கணும், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஏம்மா தாயை தயவு செஞ்சு கத்தாத, நானே உங்க அம்மா கிட்ட பேசி கொண்டு வந்து விட்டுட்டு போறேன், சரியா? ஐயோ இது எந்த ஊர்னு கூட தெரியல, எப்படிங்க திரும்பி வீட்டுக்கு போறது? வீட்ல இருந்து வரும்போதே கார்லாம் கரெக்டா இருக்கான்லாம் பார்த்துட்டு வர மாட்டீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? எங்களுக்கு என்ன இப்படி நடக்கும்னு தெரியுமாடி? போன வாரம் தான் கார் சர்வீஸ் போயிட்டோம். ஐயோ பிரீத்தி வேற என்ன பண்றான்னு தெரியல. பிரசாந்த் சார் பிரீத்தி பார்த்துப்பாங்கல்ல? அதான் பிரசாந்த் கூட இருக்கான்லடி, அதெல்லாம் ஒன்றாகாது, பிரசாந்த் பார்த்துப்பான். என்னடி ஏன்னுட்ட? இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஆமா நீங்க எங்களை ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இங்க வரும்போது கூலா நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்போ எமர்ஜென்சின்னு சொன்னது? ஐயோ கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்து கேட்குறாளே. என்ன அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. அது வந்துமா, அது பிரீத்தியை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால ஒரு சின்னதாக ஒரு பொய்யை சொல்லிட்டோம், சாரிம்மா. எது பொய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்ப எங்களை? ஐயோ போச்சு, ஆரம்பிச்சிட்டா. அது வந்து இனியாமா நான் வந்து உன்னை ஏமாத்தணும்னா அதை சொல்லவே இல்லைம்மா. அது வந்து பிரீத்தி கோவமா இருந்தா பத்தியா, அதனால தான் அவகிட்ட இந்த மாதிரி எமர்ஜென்சி அது இதுன்னு சொன்னாதான் வருவா, அதனால தான் அப்படி சொன்னேன். மற்றபடி உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. என்னையும் சேர்த்து தான் நீங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எமர்ஜென்சின்னு சொன்னதும் நானும் எதையுமே கேட்காம உங்க பின்னாடியே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தல, என்னையே தான் சொல்லணும். இனியாமா நான் போய் உன்னை ஏமாத்துவேனா? இங்க பாருங்க அகில் சார், பொய் சொன்னது இல்லாம பொய் அப்படியே மழுப்பாதீங்க என்ன? சரி கோவப்படாத, ஏதோ தெரியாம இந்த டைம் மட்டும் என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். உங்களை அப்படியே வர கோவத்துக்கு சரிடி கோவப்படாத, இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, போதுமா? என்னம்மா இப்படியே மறைச்சிட்டு என்ன அர்த்தம்? சரிவா, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட் கிளம்பலாம், மணி 7 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது. ஏதோ இப்போ நம்ம சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால தான் உங்களை சும்மா விடுறேன். ஊருக்கு போயிட்டு உங்களை வச்சுக்கிறேன். சரி நீ நம்ம ஊருக்கு போயிட்டு என்ன வச்சுக்க கட்டிக்க என்ன வேணா பண்ணிக்கோ, இப்போ வா போலாம். இப்போ கூட பாரு, இவ்வளோ ரணக்கலத்துலேயும் ஒரு கிளுகிழப்பு கேட்குது இவருக்கு. நான் அடி உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னேன், நீ தான் என்ன வச்சுக்கிறேன்னு, அதான் ஊருக்கு போயிட்டு வச்சுக்கோன்னு சொன்னேன். வாங்க போலாம். எப்பா இந்த அளவுக்கு சவுண்டா பேசுவியடி நீ? கோவம் வந்தா இதை விடவும் சவுண்டா பேசுவேன். சரிம்மா தாயே, முன்னாடி நட போலாம். என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை. அர்ச்சனா 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 அர்ச்சனா, இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே ரிலாக்ஸ் இனியா, ரிலாக்ஸ். நான் இங்கே தான் இருக்கேன், கண்ணை தொடடி, நான் இங்கே தான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன், எதுக்கும் பயப்படாத. அது நான் தான் சொல்கிறேன்லடி, ரிலாக்ஸ் ஆகு, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், பயப்படாத. இனியாமா நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், பயப்படாத, கண்ணை திறந்து பாரு. அப்பா அம்மா, நீங்க எதுக்காக என்ன இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க என்ன. எது நான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கேனா? ஆமா நீங்க தான் என்ன தேவையே இல்லாம இழுத்து பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க. எதுக்காக என்ன இழுத்து பிடிச்சிருக்கீங்க? அடியே இடி இடிச்சது பாஞ்சு வந்து மேலே விழுந்தது நீ, நான் உன்னை இழுத்து பிடிச்சி நிற்கிறேனா? ஐயோ இடி இடிச்ச பதட்டத்துல இவர் மேலேயா போய் விழுந்தோம்? என்னடி இப்பயாவது ஞாபகம் வருதா? அது சார், எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இடி இடிச்சதுன்னா கொஞ்சம் பயம், அதனால தான் ஏதோ இன்சிடென்ட்டாக நடந்துருச்சு, சாரி. அப்பா இப்பயாவது ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, உனக்கு பயம் போயிடுச்சா? அதெல்லாம் இடி நின்னப்பே போயிடுச்சு. அதான் பயம் போயிடுச்சு, அப்படியே என்னைய கட்டி பிடிச்சி நிற்கிற. யார் கட்டி பிடிச்சி நிற்கிறது, நீங்களா நானா? நீ தான், நல்லா பாரு, நீ தான் என் கழுத்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. சாரி, வாங்க போலாம். இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. என்ன மனைவிட்டே இருக்கீங்க? ஆமா தாயே, ஒன்றும் இல்லை, போ. பிரீத்திமா ரொம்ப குளிர் தான் என்ன? ஆமாம், உங்களுக்கு குளிர்லையா? குளிர்து தான். பின்ன கேட்குறீங்க, எவ்வளோ சாரெல்லாம் அடிக்குது, குளிராமல் என்ன பண்ணும்? நான் வேணும்னா. என்ன? ஒன்றும் இல்லை பிரீத்தி. சொல்லுங்க சார். ரொம்ப குளிர்தா, தாங்க முடியலையா என்ன? ஆமாம் சார், ரொம்ப குளிருது, தாங்க முடியல. சார் என்ன பண்ணுறீங்க? அமைதியாரு. சார் என்ன பண்ணுறீங்க? பிரீத்தி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இப்படியே இரு, உன் குளிர் சரியாயிடும். இல்லை சார் பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன், என்னை விடுங்க. பிரீத்திமா ப்ளீஸ் சொல்றது கேளு. என்னை விடுங்க சார். என்ன சார் பண்ணுறீங்க? கையை விடுங்க. நான் தான் சொல்றேன்லடி, இரு. இல்லை சார், நீங்கள் என் கையை விடுங்க. பிரீத்தி ப்ளீஸ். இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பரி. சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க. பிரீத்தி பிரீத்தி, எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய. என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கெல்லாம் பதில் எனக்கு எப்படி தெரியும்? என்னோட கேள்விக்கான பதில் அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? கேட்கட்டுமா? ஆ என்ன உனக்கு பிடிக்குமா? ஆ என்ன உனக்கு பிடிக்குமா? மொட்டையா பிடிக்குமான்னு கேட்குறீங்க? நடிக்காதடி. நான் என்ன அர்த்தத்தில் கேட்குறேன்னு உன் மனசுக்கு புரியும். பதில் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா? அது சொல்லு பிரீத்தி. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஆ கேட்கல சத்தமா. பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? இப்படியெல்லாம் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது? சொல்லு பிரீத்தி ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. அது பிடிக்கும். அதாண்டி எவ்வளோ பிடிக்கும்? அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாரிடி. எஸ்டர்டே நடந்த விஷயம் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாரி பிரீத்தி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். பிரீத்தி எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேட்கவா? ம் கேளுங்க. பிரீத்தி ம் என்னை யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டல? ஆ பரவாயில்ல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்னை விட்டு கொடுத்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கும் உங்களை தான் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அது தப்பாக போயிடும். உங்களை பிடிச்சிருக்குன்னு என் வாயை திறந்து சொல்லாமல் இருக்கும்போதே எனக்கு இவ்வளோ அவமானங்கள். எனக்கும் ஆசையாக தான் சார் இருக்குது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் மட்டும் அப்படி சொல்லிட்டேன். கண்டிப்பாக இப்போப்பட்ட அவமானத்தை விட பல மடங்கு அதிகமான அவமானத்தை நான் பட வேண்டியதாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பட வச்சிருவாங்க. என்னை மன்னிச்சிருங்க பிரசாந்த் சார். நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். என்னை மன்னிச்சிருங்க. பிரீத்தி ம் என்னடி ஆச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கும் ஆசையாக தான் சார் இருக்குது. இந்த நேரம், இந்த செகண்ட் உங்கள் கூட இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கேன். இதே நெருக்கத்தோடையே கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பிரீத்தி என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்கள். பயமா இருக்கா? ஆ இல்லடி ரொம்ப இருட்டா இருக்குல்ல, அதான் பயமா இருக்கா? இல்லை சார், நான் ஒன்றும் தனியாக இல்லையே, நீங்கள் தான் என் கூட இருக்கீங்களே, ஸோ பயமாலாம் இல்லை. பிரீத்திமா நான் இருக்கேன். நீ எப்போவுமே எதுக்காகவும் கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. எப்போதுமே நான் இருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி எப்போதுமே நீங்கள் என் கூட இருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் இந்த நிமிஷம் உங்களோட அனுப்பில் நான் இருக்கேன்ல, இதுவே எனக்கு போதும். நீங்கள் என் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது எதுவுமே நிலையானதில்லை. உங்களை நான் ரொம்ப கஷ்டம்தான் படுத்த போகிறேன். என்னை மன்னிச்சிருங்க. உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா என்ன சார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமாண்டி, வேற என்ன பண்ண சொல்ற? இந்த இடத்துல இந்த ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருக்கு. வேற ஏதாவது கடை இருக்கா? பாத்தியா? இல்லை, இருந்தாலும் இந்த டைமுக்கு எதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்? மணி என்னன்னு பாத்தியா? நீ மணி 8 ஆக போகுது. இதுக்கு மேல நான் எங்க உன்னை கூட்டிட்டு போறது? அதுக்கு அதான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். எது, இங்கே ஸ்டே பண்ண போகிறோமா? ஆமாண்டி, இங்க தான் ஸ்டே பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. என்ன சார் விளையாடுறீங்களா? எங்கள் வீட்டுக்குலாம் தெரிஞ்சிச்சா அவ்வளோதான். எங்கள் அம்மாலாம் எங்களை தேடிட்டு இருப்பாங்க. மணி 8 ஆயிடுச்சு. மொபைல் எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்லை சார், மொபைல்லாம் கொண்டு வரல. நாங்கள் 2 பேரும் வயலுக்கு தானே வந்தோம். ஸோ மொபைல்லாம் எடுத்துகிட்டு வரல. வயலுக்கு போனா மொபைல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு இருக்கா என்ன? எதுக்கு சார் என்கிட்ட கத்துறீங்க? நாங்கெல்லாம் வயலுக்கு போகிறதுக்குலாம் மொபைல் எடுத்துகிட்டு போக மாட்டோம். உங்களை எல்லாம் என்ன சொல்றேன்னே தெரியல. சரி ஓகே, என் ஃபோன்லேருந்து அம்மா கால் பண்ணி ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோன்னு சொல்லிடு. ஐயோ, உங்கள் ஃபோன்லேருந்தா? கண்டிப்பாக அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் கால் பண்ணால் சின்ன பொண்ணாத்த வசந்தியத்தை இவங்களுக்கு தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் உன் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துருக்காளடி, அந்த ஃபோனுக்கு கால் பண்ணு. ஐயோ சார், அம்மாவுக்குலாம் டச் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது. எப்படி சின்ன பொண்ணா தேடி தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. நான் வேற உங்கள் பேரை போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிருவாங்க. சரிடி, இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி சார் தெரியும்? சரி ஓகே, நானே ஏதாவது பண்றேன். ஆமா, கேட்கணும்னே நினைச்சேன். வினோ எங்க? வினோ மார்னிங்கே கார்த்திக் சார் கூட கிளம்பி வெளியில போயிட்டா. எது, வெளியில போயிட்டாளா? ஆமா, இன்னைக்கு ஏதோ சைட் விசிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனா. ரைட்டு, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வினோவுக்கு கால் பண்றேன். வினோ கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க அம்மா கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகேவா? ஆ ஒன்றும் இல்லைம்மா தாயே, நீ ஒரு ஓரமா போய் உட்காரு, நான் பேசிட்டு வரேன். ஆ சரி ஓகே. ஏம்மா சின்ன பொண்ணு? அம்மாடி சின்ன பொண்ணு. ஏக்கா ராணி அக்கா, என்னாச்சு? ஏன் உங்க முகமே வாட்டமா இருக்கு? என்ன நடந்துச்சு? அம்மாடி சின்ன பொண்ணு, இன்னும் என் பொண்ணுங்க 3 பேருமே வீட்டுக்கு வர காணுமா? என்ன ராணி அக்கா சொல்றீங்க? இனியா பிரீத்தியெல்லாம் வீட்டுக்கு வரலையா? ஆமாம்மா சின்ன பொண்ணு, இனியா பிரீத்தி வினோதினி 3 பேருமே வீட்டுக்கு வரலம்மா இன்னும். ராணி அக்கா என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? மணி 8 ஆகுது. வயசு பொண்ணுங்களை காணான்னு இப்போ வந்து சொல்றீங்க? இல்ல சின்ன பொண்ணு, காலையிலேயே வினோதினி வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. இவளுக்கு 2 பேரும் வயல்ல தான் சின்ன பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தாளுங்க. வந்துருவாளுங்கன்னு நினைச்சிட்டு நானும் இருந்துட்டேன் சின்ன பொண்ணு. ஐயோ அக்கா, 6 மணி ஆயிடுச்சுனாலே பிள்ளைங்கலாம் வீட்டுக்கு வந்துருல்லக்கா. வயல்லேவா இருக்குங்க? நீங்க அப்பயே தேட மாட்டீங்களா? அம்மாடி, இவளுக்கு போகும்போதே பூமாரி வீட்டுக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாலுங்க. சரி பூமாரி வீட்டில் தான் இருப்பாளுங்கன்னு லட்சுமி வீட்டுக்கு போனா லட்சுமி இங்கே வரலன்னு சொல்றா. எனக்கு பயமா இருக்கு சின்ன பொண்ணு. சரிக்கா, பயப்படாதீங்க. இனியா கையில ஃபோன் இருக்கா? இல்ல சின்ன பொண்ணு, போனை வீட்டில் போட்டுட்டு போயிட்டா இனியா. ஐயோ அக்கா, என்னக்கா ஃபோனை கூடயாக்கா எடுத்துட்டு போகாம போவா இவ? சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்ன பொண்ணு. என் பொண்ணுங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல? ஐயா ராணி அக்கா, அதெல்லாம் ஒன்றா இருக்காது. அவளுக்கு என்ன சின்ன பிள்ளையா? நல்ல வயசு பிள்ளைங்க தானே, அதெல்லாம் தெரியும் அவளுக்கு. ஏதாவது வேலையா இருக்கும், எங்கேயாவது போயிருப்பாளுங்க, வந்துருவாளுங்க. நீங்க பயப்படாதீங்க. இருங்க, நான் வினோத் நீ கால் பண்ணி பார்க்குறேன்.
அம்மாடி ஃபர்ஸ்ட் வினோத் நீ கால் பண்ணுமா, வினோ எங்க இருக்கான்னு கேளுமா. சரி ராணி அக்கா, பயப்படாதீங்க, நான் கால் பண்ணுறேன் அவளுக்கு. ஏய் சின்ன பொண்ணு என்னடா பண்ற? வசந்தி அக்கா, நாங்களே பல டென்ஷனில் நின்றுட்டு இருக்கோம், நீங்கள் வேற சும்மா இருங்க. என்னாச்சு சின்ன பொண்ணு? நம்ம இனியா பிரீத்தி வினோதினியே காணோமாக்கா. என்ன சொல்ற? வயசு பிள்ளைங்கள காணோமா? சின்ன பொண்ணு ஒருவேளை யாரையாவது இழுத்துட்டு ஓடி இருப்பாளோ? எங்க 4 முடி கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? அந்த 3 பிள்ளைங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், இப்படி போய் பேசுறீங்க. இல்ல சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் வயசு பிள்ளைங்களை காணனாலே இதான கதையா இருக்கு, அதனாலதான் அப்படி கேட்டேன். ஊர் உலகத்தில் அப்படி நடக்குதுங்கிறதுக்காக இந்த பிள்ளைங்களை பார்த்து அப்படி கேட்பீங்களா? இந்த பிள்ளைங்க எவ்வளோ தங்கமான பிள்ளைங்க, அதுவும் ராணியை கவர நின்றுட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடியே அவங்க பிள்ளைங்க ஓடி போயிருச்சு, அதுவா இதுவா நின்று இருக்கீங்க. ஐயோ ராணியக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா, நீங்க இருக்கிறத பார்க்காம நானும் தெரியாம பேசிட்டேன்க்கா. அம்மாடி வசந்தி, உனக்கே தெரியும்ல என் பிள்ளைங்களை பத்தி. என் பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது வசந்தி, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வேற யார்கிட்டயும் போய் சொல்லிடாத. ஐயே ராணியக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா, தெரியாம சொல்லிட்டேன்க்கா. அக்கா எனக்கு நல்லாவே தெரியுங்க்கா அந்த 3 பிள்ளைங்களை பத்தி, ஏதோ தெரியாம சொல்லிவிட்டேன்க்கா, மன்னிச்சிருங்கக்கா. இல்லம்மா அதெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் நீ வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிடாதம்மா, என் மானமே போயிடும். ஐயே ராணியக்கா, இதெல்லாம் போய் நான் வேற யார்ட்டையும் சொல்லுவேனா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. சின்ன பொண்ணு பிரீத்தி, இனியா, வினோத், நீ 3 பேருக்கு கால் பண்ணி பாரு, எங்க இருக்காளுங்கன்னு கேளு. அதுக்கு தான் நான் ஃபோன் எடுக்கலான்னு உள்ள போலான்னு பார்த்தேன், நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. சரி இரு, நானே கால் பண்றேன். என்னாச்சு வசந்தி அக்கா? ரிங்கு போய் கட் ஆகுது சின்ன பொண்ணு. ஆமா, நீங்க யாருக்கு கால் பண்றீங்க? இனியாவுக்கு. 4 முடி இனியா போன் வீட்டுல கிடக்கு, அப்ப ரிங் போய் கட் ஆகாம என்ன பண்ணும்? அப்ப யாருக்கு சின்ன பொண்ணு கால் பண்ணணும்? மரமண்ட 4 முடி வினோதினிக்கு கால் பண்ணுங்க. ஹலோ. சொல்லுங்க வசந்தி அத்தை. அம்மாடி வினோதினி எங்கம்மா இருக்கீங்க? உங்க அம்மா இங்க உங்களை தான் காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. அத்தை ஒரு நிமிஷம் அம்மாட்ட ஃபோனை கொடுங்களேன். ஏன் மக்களே, பத்திரமா தானே இருக்கீங்க? ஆமாத்த, அதெல்லாம் நாங்கள் பத்திரமா தான் இருக்கோம். நீங்கள் அம்மா கிட்ட ஃபோனை தரீங்களா? இந்த கொடுக்குற மக்களே. ராணி அக்கா, இந்த வினோதினி உங்கள்கிட்ட பேசணுமா? குடுமா வசந்தி. அம்மாடி வினோதினி எங்கம்மா இருக்கீங்க? உங்களெல்லாம் காணணுன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேம்மா. மணி 8ஆவது, எங்கடி இருக்கீங்க? அம்மா நாங்கள் பத்திரமா தான் இருக்கோம். இங்கே இனியாவோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுமா. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அதனால தான் துணைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னது. நாங்கள் உங்ககிட்ட சொல்லாமலே கிளம்பி இங்கே வந்துட்டோமா. என்ன மக்களே சொல்றீங்க? எங்க இருக்கீங்க இப்போ? இங்கதாம்மா, பக்கத்தூர்ல தான் இருக்கோம். ஏண்டி ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சாவது சொல்லக்கூடாதாடி உங்களுக்கு? ஆமா, இனியா பிரீத்தியெல்லாம் எங்க? ஆமா, நாங்க 3 பேர் ஒன்னாதாம்மா வந்தோம். சரி, எப்படி வீட்டுக்கு வருவீங்க? ஆமா, இப்பதாம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, ஸோ காலைல கிளம்பி வரோம். மக்களே அதெல்லாம் சரிப்பட்டு வராது மக்களே, நீங்க இப்பயே கிளம்பி வந்துருங்க. ஆமா, மணி என்னன்னு பாத்தீங்களா? இத்தனை மணிக்கு பஸ்ஸும் இல்ல, ஒன்றும் இல்லை. எப்படிமா கிளம்பி வரது? இந்த இருட்டில் எப்படிமா வரது? பயமா இருக்காதா? ஆமா மக்களே, மணி ரொம்ப ஆயிடுச்சு. நீங்க காலையிலே கிளம்பி வாங்க. ஆனா பத்திரமா தானே மக்களே இருக்கீங்க? ஆமா, நான் தான் சொல்றேன்ல, நாங்க பத்திரமா தான் இருக்கோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அப்ப சரி மக்களே, நான் வச்சிருட்டுமா? சரிம்மா, நீங்க போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு தூங்க, சரியா? சரிம்மா. என்னக்கா ஆச்சு? அப்பா சின்ன பொண்ணு, எனக்கு இப்பதான் சின்ன பொண்ணு உயிரே வருது. என்னக்கா, எங்க இருக்காள்களாம்? இனியாவோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா சின்ன பொண்ணு. அவங்களுக்கு அப்பா கிடையாதான், அதான் துணைக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதான் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாளுகளாம். அதுக்கு என்னக்கா ஒரு ஃபோன் அது பண்ணி சொல்லிருக்கலாம்ல? அதான் சின்ன பொண்ணு, நானும் திட்டி விட்டேன். ராணி அக்கா, இன்னும் ஏன் பதட்டமாவே பேசுறீங்க? அதான் பிள்ளைங்களாம் பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, விடுங்க பாத்துக்கலாம். அம்மாடி வசந்தி, என் 3 பிள்ளைங்களையும் காணணுன்னே எனக்கு உயிரே இல்லை வசந்தி. என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டே இங்க ஓடி வந்திருக்கேன். ராணி அக்கா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஏதோ ஒரு வேலையா தான் எங்கேயாவது போயிருப்பாளுங்கன்னு. நீங்க தான் அனாவசியமா பயந்துட்டு இருந்திருக்கீங்க. இருந்தாலும் சின்ன பொண்ணு, மணி 8 ஆயிடுச்சு, 3மே பொம்பளை பிள்ளைங்க. அதான் சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு காணணுன்னு. சரிக்கா விடுங்க, அதான் பத்திரமா இருக்காளுகள்ல, விடுங்க. சரி சின்ன பொண்ணு, இந்த டைம்ல வந்து நானும் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். சரி நீங்க போய் சாப்பிட்டு தூங்க, நானும் வீட்டுக்கு போறேன். ராணி அக்கா, என்னக்கா தொந்தரவு அது இதுன்னு பேசுறீங்க? நாங்கெல்லாம் உங்க கூட பிறக்கனால உங்க தங்கச்சி மாதிரி தான். எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு, அதனால இந்த நேரத்துக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. சரி வாங்கக்கா, நானும் உங்க வீடு வரைக்கும் வந்து உங்களை விட்டுட்டு வரேன். ஆமா ராணியக்கா, நாங்களும் வரோம். ஏட்டி சின்ன பொண்ணு. என்னத்த? மணி எத்தனை ஆகுது? இந்த நேரத்துக்கு எங்கடி பறக்கிறதுக்கு நிக்கிற? உள்ளவா. அம்மாடி சின்ன பொண்ணு வசந்தி, நானே வீட்டுக்கு போயிடுவேன், நீங்களாம் உங்க வீட்டுக்கு போங்க. சரி ராணி அக்கா, பார்த்து போங்க. சரிம்மா, நான் அதெல்லாம் பார்த்து போயிடுவேன், நீங்க போய் தூங்க. அம்மாடி காலா, அக்கீல் எதுவும் கால் பண்ணானாமா? இல்லையக்கா, உங்களுக்காவது பிரசாந்த் கார்த்திக் கால் பண்ணானுங்களா? இல்லைம்மா, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஐயோ அக்கா, எனக்கும் காலே பண்ணலக்கா, எனக்கு வேற பயமா இருக்கு. அம்மாடி அதெல்லாம் இல்லை, வேலை விஷயமா எதுவும் எங்கேயாவது போயிருப்பாங்க. இரு நானே கால் பண்ணுறேன். இல்லைக்கா, நான் அகிலுக்கு கால் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, நான் பிரசாந்துக்கும் கார்த்திக்கும் கால் பண்ணுறேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. எப்போதுமே பசங்க எங்கே போகிறனாலும் சொல்லிட்டு தான் போவாங்க. ஒரு வாரம் கூட போய் ஸ்டேலாம் பண்ணியிருக்காங்கக்கா. ஆனால் எங்கே இருந்தாலும் சொல்லிட்டு போவானுங்க. இன்னைக்கு மணி 9 ஆகுது, இன்னும் வீட்டுக்கும் வரக்கான ஃபோனும் அடிக்கல. அதான்க்கா பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா, தம்பியோட ஃபோனு சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும். நீ ஃப்ரீயாக விடு, நான் போய் ஃபோன் அடிச்சுட்டு வரேன். மணி என்னாவது? இந்த நேரத்தில் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, தூங்கலையா நீங்களாம்? கலா, நீங்க தூங்கலையா? ஏங்க, நம்ம பசங்க அகில் பிரசாந்த் கார்த்திக் இவங்களாம் இன்னும் வீட்டுக்கே வரல, எப்படிங்க தூங்குறது? ஆமா ஆகாஷ் மாமா, இன்னும் பசங்க யாருமே வீட்டுக்கு வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அவனுங்க உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லலையா? இல்ல ஆகாஷ் மாமா, அகிலோட ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது, பிரசாந்த் கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. அதனால தான் மாமா பயமா இருக்கு. அம்மா, நீ எதுக்குமா பயந்துட்டு இருக்கீங்க? பசங்களாம் எனக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? பசங்களாம் எங்க இருக்காங்களா? ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்க. போன இடத்துல நல்ல மழை பெய்யுதான்.
ரொம்ப காத்து மலையுமா இருக்கனால மரமெல்லாம் கீழே விழுந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்கும். அதனால தான் நைட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு நாளைக்கு காலையில வரேன் அப்படி சொன்னாங்க. என்ன சொல்றீங்க, மழையும் புயலுமா இருக்கா? அம்மாடி பசங்களுக்குலாம் ஒன்றும் ஆகல, பசங்களாம் பத்திரமா ஹோட்டல் போயிட்டானுங்க. நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்துருவானுங்க. ஆகாஷ் மாமா நல்லா தெரியும்ல, பசங்களாம் பத்திரமா தானே இருக்காங்க. அதான் சொல்றேன் இல்லம்மா, அதெல்லாம் நான் கேட்டுட்டேன், பத்திரமா தான் இருக்கானுங்க. அப்புறம் ஏங்க அகில் ஃபோன் சுவிச் ஆஃப்னே வருது? அவன் போன்ல சார்ஜ் இல்ல கலா, அதனால தான் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சான். ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏ கலா சொல்லுக்கா. அதான் பசங்கெல்லாம் மாமா கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கானுங்களே, நீ ஏன் பயப்படுற தேவையில்லாம, அதெல்லாம் பத்திரமா தான் இருப்பானுங்க. இப்படி படுத்து தூங்க போ. எங்கக்கா போய் தூங்குறது, எப்படியும் பசங்க வர வரைக்கும் பசங்களோட கவலையாக தான் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல கலா, நீ பயப்படாத, அதெல்லாம் பசங்க பத்திரமா தான் இருப்பானுங்க. அதான் மாமா கிட்ட ஃபோன் அடிச்சு பேசியிருக்கானுங்களா, நீ போய் தூங்கு போ, காலைல வரட்டும் பேசிக்கலாம். சரிக்கா நீயும் போய் தூங்கு. இவ்வளோ பெரிய ரூமா, இவ்வளோ பெரிய ரூமில் நம்ம மட்டும் எப்படி தனியாக இருக்கிறது? இந்த பிரீத்தி வினோலாம் எப்போ வருவாளுங்கன்னே தெரியல. பேசாமல் நம்ம அவர் கூட போயிருக்கலாமா? கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? பேசாமல் இவளுக்கு வர வரைக்கும் அவர் ரூம்லேயே போயிருக்கலாம். என்னாச்சு? அது எனக்கு தனியாக இருக்குதுன்னா கொஞ்சம் பயம். அதான் பிரீத்தி வினோலாம் வர வரைக்கும் உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன், நீயாவது என்னை பார்க்க வரதாவது. நான் கூட கொஞ்சம் நேரத்தில் தப்பா நினச்சிட்டேன். இல்லை உங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? என்ன பார்க்க தான் வந்தியா? ஆமாம், உங்கள் ரூமுக்கு உங்களை பார்க்க தானே வரணும். நிஜமாவே என்ன பார்க்க தான் வந்தியா? சத்தியமாக உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்போ வா. என்ன பண்ணுறீங்க சார்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க நீங்கள். இனியா ப்ளீஸ் டி, ஒரு 5 நிமிஷம். ஐயோ சார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னை விடுங்க. நான் உங்கள் மடியில் ஏறி உட்காந்துருக்கேன். இதெல்லாம் தப்பு சார், என்னை விடுங்க. இனியா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு 5 minutes ப்ளீஸ். சார் இதெல்லாம் தப்பு சார், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் என்னை விடுங்க. இனியா ப்ளீஸ் டி, எனக்காக ஒரு 5 minutes ப்ளீஸ். 5 minutes தான், அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். நீங்கள் எது சொல்கிறதுனால என்னை கீழே இறக்கி விட்டுட்டு சொல்லுங்கள், நான் கேட்குறேன். எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா இனியா? அது எனக்கு பயமாக இருக்குது, என்னை விடுறீங்களா? இனியா நீ சம்மதிக்காம நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஐ ப்ராமிஸ். இல்லை சார், நான் அப்படி மீன் பண்ணல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். உங்கள் மடியில் போய் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன இனியா, பிடிக்கலையா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லினியா, இறக்கி விட்டுறேன். அது அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? சார் அது இனியா அதான் நான் சொன்னல, உன்னோட சம்மந்தம் இல்லாமல் நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஏன் கிஸ் கூட பண்ண மாட்டேன், போதுமா? சரி சொல்லுங்க. இனியா என் மனசில் ஒரு விஷயம் இருக்குது, அது உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லணும் தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் அந்த நாள் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அந்த விஷயத்த நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் லைஃப்பில் ஒரு பொண்ணுகிட்ட கூட இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டது இல்லை. ஆனால் உன்கிட்ட மட்டும் என் கண்ட்ரோலே நான் இழந்துடுறேன். அது மட்டும் இல்லை, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு என்கிட்டே இருக்க மாட்டேங்குது. இந்த கண்ணை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இனியா எனக்கு மற்ற பசங்களை மாதிரி முட்டி போட்டு ரோஸ் கொடுத்துலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. சார் இனியா இரு, நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்டால் போதும். இன்னைக்கு உன் பதில் எனக்கு தேவையில்ல. உன்னோட பதில் February 14 அன்னைக்கு எனக்கு கிடைச்சா போதும். சார் அது இனியா ப்ளீஸ், நான் சொல்கிறது மட்டும் கேளு, வேற எதுவும் பேசாத. நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரியல இனியா, ஆனால் நான் உன்னை எங்கள் அம்மாவுக்கு மேலே தான் நினச்சிட்டு இருக்கேன். லைஃப் லாங் எனக்கு நீ இப்படியே ட்ராவல் ஆகணும். சொல்ல போனால் இனியா உன்னை யாருக்குமே என்னால் விட்டு தர முடியாது, யாருக்கும். நீ எனக்கு தான் சொந்தமானவ, எனக்கு மட்டும் சொந்தமானவ. இனியா ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரு. இல்லை நீங்கள் இப்படியே சொல்லுங்க. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரு. இல்லை வேண்டாம். இனியா ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் டி, எனக்காக ப்ளீஸ். இனியா ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ இனியா. இதை நான் வார்த்தையால் சொல்லலை, என் மனசார சொல்கிறேன். தயவு செஞ்சு விளையாட்டை மட்டும் எடுத்துக்காது இனியா. சார் அது நோ எதுவும் பேசாத. உன்னோட ஆன்சர் எனக்கு இப்போ வேண்டாம். எனக்கு February 14 நீ உன்னோட ஆன்சரை சொன்னால் போதும். நல்லா யோசிச்சு உன்னோட ஆன்சரை February 14 அன்னைக்கு சொல்லு, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்னடி சொன்னது புரியலையா? February 14 அன்னைக்கு உன்னோட ஆன்சரை சொன்னால் போதும். அதான் சொல்லிட்டீங்கல்ல, என்னை விடுங்க. இல்லை இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல. இன்னும் என்ன இருக்கு? நிறைய இருக்கு, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். சரி சொல்லுங்க. இந்த செகண்ட் இந்த அணைப்போட உன் மூச்சு காற்றை சுவாசிக்கும் போது என் மனசுல 1000 கேள்விகள் இருக்கு. கேட்கட்டுமா? கேளுங்க. இந்த அணைப்பு திரும்ப கிடைக்குமா? இந்த அழுத்தம் நீடிக்குமா? நீ என் காதலியாக வருவாயா? உன் மெல்லிடைகள் என் கரம் கேட்குமா? உன் கண்கள் அதற்கு சம்மதிக்குமா? உன் இதழ்கள் என்னை சிறைப்பிடிக்குமா? இந்த மம்முத கிறுக்கு தீருமா? அடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா?